வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நாட்டையே புரட்டி போட்டிருக்க கர்நாடகா செக்ஷுவல் ஸ்கேண்டல் இஷ்யூ தான். அந்த இஷ்யூ என்னென்னா பிஜேபிக்கு வந்து தலையை தனியாக கலட்டி வச்சிடுற அளவுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டு இருக்குது. அது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ஃபீவர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு, ரொம்ப நார்மலாக போயிட்டுருக்கு. பட்டு தமிழ்நாட்டை தவிர்த்து அதர் ஸ்டேட்ஸில் இன்னுமே எலெக்ஷன் ஃபீவர்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது. இந்தியாவில் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து வலுவாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் கர்நாடகா. அந்த கர்நாடகாவில் தான் வந்து இப்போ பிஜேபிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்து வெடிச்சிருக்கு. அது எப்படின்னா, அவங்க கட்சி டைரெக்டாக இன்வால்வ் ஆகலாம், பட் அவங்களோட அலைன்ஸில் இருக்கக்கூடிய கட்சியோட முக்கிய தலைவர் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அது பிஜேபியோட நெருக்கடியாகவும் அது பார்க்கப்படுது. தேசிய அளவிலும் இந்த பிரச்சனை வந்து காங்கிரஸ் முன்னெடுக்கிறதுனால பிஜேபியோட ஓட்டு வந்து ஹெவியாக அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் காங்கிரஸும் முக்கிய கட்சியாக இருக்காங்க. 5 வருஷம் காங்கிரஸ் இருந்தால் 5 வருஷம் பிஜேபி ஆட்சியில் இருக்கும். அந்த மாதிரி தான் கர்நாடகா பொலிட்டிக்கல் சினாரியோ இருந்துட்டு வருது. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அண்ட் ஜேடிஎஸ்னால் மதச்சார்பற்ற ஜனதா தளமும் அலைன்ஸ் வச்சு தேர்தலை ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து தனித்து தேர்தலை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா, ஜேடிஎஸோட, அதாவது ஜனதாதள கட்சி தலைவர் ஹெச்டி தேவகவுடா, அவரோட பேரனை வந்து இப்போ செக்ஷுவல் ஸ்கேண்டலில் மாட்டியிருக்காரு. அவர் யாருன்னா ஹசன் தொகுதிங்கிறதுல இப்போ வந்து சிட்டிங் எம்பியாக இருக்கார். இப்போ மறுபடியும் அதே தொகுதியில் வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. கரெக்டாக இப்போ 2 days பிஃபோர் நடந்த செகண்ட் பேஸ் எலெக்ஷனில் அவர் தொகுதியில் ஓட்டு போட்ட அவர் வந்து அங்கேருந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். இந்த செக்ஷுவல் ஸ்கேண்டல் வந்து பெரிய இஷ்யூவாக ரைஸ் அப் ஆனோன்னா அவர் அங்கேருந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். கர்நாடகா போலீஸ் தரப்பில் அவர் ஜெர்மனி தப்பிச்சு போனதாக சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷுவல் கேஸ் என்னன்னு பார்க்கும்போது, ஹசன் தொகுதி எம்பியாக இருக்கிற பிரஜ்வால் ரேவண்ணா, அதாவது ஹெச்டி தேவகவுடாவோட பேரன், ஹெச்டி ரேவண்ணாவோட பையன் பிரஜ்வால் ரேவண்ணா வந்து ரொம்ப வருஷமாக வந்து பல பெண்களை வந்து கட்டாயப்படுத்தி பாலியல் வல்லுறவுக்கு ஈடுபடுத்தி அதை வீடியோவை எடுத்து வச்சும் த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. இதுதான் அவர் மேலே உள்ள கேஸ். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ்க்குள்ளே அவர்கிட்ட வேலை பார்த்த பெண் வந்து போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் தான் இப்போ அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பிரஜ்வால் ரேவண்ணா மேலே மட்டும் இல்லை, அவரோட அப்பாவான ஹெச்டி ரேவண்ணா மேலேயும் அவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் மேலேயும் போலீஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் இவர் பிரஜ்வால் ரேவண்ணா வந்து இப்போ அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். இப்போ இந்த இஷ்யூ தான் வந்து கர்நாடகாவில் ஒரு புயலாக உருவாகி பிஜேபியையும் ஜேடிஎஸையும் போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்குது. இந்த இஷ்யூ வந்து இப்போ ஒருத்தர் வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டாலும் அதுக்காக ஒட்டுமொத்த பார்ட்டியமும் சார்ஜ் பண்ண முடியுமான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ அவர் பிரஜ்வால் ரேவண்ணா மேலே இப்படி செக்ஷுவல் இஷ்யூ இருக்குது, அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் அந்த ஹசன் மாவட்டத்தை சேர்ந்த பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் வந்து பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்ட்ஸ்க்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. தயவு செஞ்சு இவருக்கு வந்து சீட்டு கொடுக்காதீங்க, இது வந்து நமக்கு எதிரான பிரம்மாஸ்திரமாக போயிடும், நம்மளால் வந்து எலெக்ஷனில் இவரால் நம்ம கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும் சொல்லி லாஸ்ட் டிசம்பர்லேயே வார்ன் பண்ணியிருக்காரு. பட் அந்த வார்னிங்கையும் மீறி தான் பிஜேபி வந்து ஜேடிஎஸோட அலைன்ஸ் பண்ணதும் இல்லாமல் அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கறதுக்கும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரலில் ரூலிங்கில் இருக்கிற மோடி பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ், அதாவது பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்னு ஒரு ஸ்லோகனை ப்ரொஜெக்ட் பண்ணுற பிஜேபி வந்து அவர் வந்து செக்ஷுவல் அலிகேஷன் அவர் மேலே இருக்குது, இந்த மாதிரியான இஷ்யூஸில் அவர் மாட்டியிருக்காருங்கிறது தெரிஞ்சும் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கண்டிப்பாக பிஜேபியை நோக்கி என்ன மாநாக்கு நீங்கள் வந்து அவருக்கு சீட்டு கொடுத்தீங்க, என்ன மாநாக்கு அவரை அலைன்ஸை ஜேடிஎஸ் அலைன்ஸில் சேர்த்தீங்கன்னு சொல்லி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது ஒரு ரொம்பவே நியாயமான கேள்வி தான். இன்னொரு பக்கம் ஜேடிஎஸ் இதுக்கு என்ன மாதிரியான டிஃபெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த விஷயத்தை பற்றி காங்கிரஸ் தான் இப்போ ரூலிங்கில் இருக்குது. ஸோ காங்கிரஸ் தான் இதை பற்றி விசாரிக்கணும், நாங்கள் இதை வந்து சட்டப்படி விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்கும், அது வரைக்கும் பிரஜ்வால் ரேவண்ணாவை நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அண்ட் நீக்கவும் செஞ்சுட்டாங்க. அப்கோர்ஸ் இதை வச்சு பார்க்கும்போது அவர் மேலே ஏதோ கண்டிப்பான ஒரு அது என்ன ப்ரைமா ஃபேஸிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பு இருக்குது. இல்லாட்டி அவர் தலைமுறை ஆகுறதோ அண்ட் அவர் கட்சியை விட்டு நீங்கிறதோ நடக்காது. அவர் ஒன்றும் கட்சியில் ஒரு லாஸ்ட்டு கடைநிலை பர்சன்ஸ் கிடையாது. அவர் ஃபவுண்டரோட பேரன் அப்படிங்கும்போது அவர் மேலே அவ்வளோ ஈஸியாக கட்சியை விட்டு நீக்கிற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காது. இன்ஃபேக்ட் அவர் மேலே எந்த அலிகேஷனும் இல்லாத பட்சத்துக்கு
ஸோ அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து இதிலேருந்தே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் பிஜேபி இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான கொஸ்டின். இப்போ வந்து காங்கிரஸ் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. ரொம்பவே நியாயமான கொஸ்டின் தான். காங்கிரஸ் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு மேடையிலையும் கண்டிப்பாக கேட்கணும். பிஜேபி நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி கேட்கணும். அதே நேரத்தில் ஏன் அலைன்ஸில் சேர்த்தீங்க, எதுக்காக அவருக்கு வந்து ஹசன் தொகுதியில் போட்டிடுறதுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். உங்கள் கட்சியில் உள்ள ஒரு எம்எல்ஏ அதுக்கு முன்னாடியே அந்த இஷ்யூவை வந்து ஏர்லியராக வார்ன் பண்ணியும் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா உங்கள் மேலே சந்தேகம் எழதான் செய்யுது. உங்களுக்கு ஓட்டு தான் முக்கியம், பெண்களின் பாதுகாப்பு முக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான் இது மூலமாக நமக்கு தெரிய வருது. அண்டு இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பிரஜ்வால் ரேவண்ணா அப்பா ஹெச்டி ரேவண்ணா இதுக்கு கொடுத்த டிஃபெண்டிங் பதில் தான். என்ன சொல்கிறாருன்னா, இது ஒன்று இப்போ எடுத்த விஷயம் இல்லை, இது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, அதை வந்து இப்போ போட்டு இவங்க வந்து சென்சேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது இது உண்மைதான் அப்படிங்கிறத வந்து மறைமுகமாக அவர் ஒப்புக்கொண்டிருக்காரு. ஸோ இதுதான் காங்கிரஸ் செக்ஷுவல் ஸ்கேண்டல் கான்ஃப்ளிக்ட் இஷ்யூ. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு பெரிய எம்பாரசிங் மூமெண்ட் அண்டு ஓட் பேங்க் பெருசாக அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக அமையும். மற்ற மாநிலங்கள் எல்லாத்தையும் கர்நாடகாவில் இது வந்து பிஜேபியை பெரிய அளவில் டேமேஜ் பண்ணும் அப்படின்ட்டு அரசியல் வல்லுநர்கள்லாம் கருதுகிறாங்க. நன்றி, வணக்கம். கார்த்திக் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை என்னுடைய சேனலின் வளர்ச்சி.